Hey students, welcome to physics class. So today we are going to see the topic as components of a vector. Here component means part of something. Component அப்படிங்கிறது என்னமா part of something. So see this, in the Cartesian coordinate system. அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அதாவது ஏதோ ஒரு பொருளோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு here we have to use this 3, அதாவது x axis, y axis and z axis. அந்த 3 ஆக்சிஸை யூஸ் பண்ணி பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். That is called as Cartesian coordinate system. So Cartesian coordinate system is nothing but 3 axes, x axis, y axis and z axis. So in the Cartesian coordinate system, any vector, that means a vector, here they took a vector, can be resolved into 3 components. அதாவது a vectorனு எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து 3 componentsல பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, that a vector along the x direction, x, y and z directions. This is shown in figure 2.20. நம்ம கீழே பார்ப்போம் அந்த டயக்ராமை. ஸோ அப்போ வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது, காம்பனண்ட் ஆஃப் அ வெக்டர் சொல்லும்போது, in the Cartesian coordinate system, any vector, that is a vector, can be resolved into 3 components along x, y and z directions. This is shown in figure 2.20. Consider a 3-dimensional coordinate system with respect to this vector can be written in component form as, அதாவது 3-dimensional coordinate system. 3-dimensional என்னது? x, y and z. அதாவது கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3-dimensional coordinate systemல x axis and y axis and z axis. ஸோ அதாவது இது வந்துட்டு x axisமா, அண்ட் இது வந்துட்டு y axis, அண்ட் இது வந்துட்டு z axis. ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட் இப்படி தான் வரைகிறோம். this is x and this is y and this is z. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம a வெக்டார் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அதாவது என்னம்மா, a வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கும்போது, அப்போ இந்த a வெக்டரோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன அலாங் x டைரக்ஷன், y டைரக்ஷன் அண்ட் z டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, here we can write ax. என்ன எழுதுகிறோம்ப்பா? ax. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ay. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு az வெக்டார். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா அந்த 3 காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு? அப்போ ax வெக்டார் இஸ் த காம்பனண்ட் ஆஃப் x. x டைரக்ஷனில் a வெக்டரோட காம்பனண்ட் என்னென்னா ax. புரிஞ்சுதுங்களா இப்போ கிளியராக? ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறோம், x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ். தென் we can draw the a வெக்டர். a வெக்டரே அங்கே வரைஞ்சிட்டும் போது, அப்போ அந்த a வெக்டருக்கான காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அலாங் x டைரக்ஷன், அலாங் y டைரக்ஷன், அலாங் z டைரக்ஷன் சொல்லும்போது ax, ay and az. இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்டில் p of x, y, z கொடுத்துருக்காங்களா? தட் இஸ் த பொசிஷன் வெக்டர். அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? பொசிஷன் வெக்டர். எந்த இடத்துல அந்த வெக்டர் இருக்குது அப்படிங்கிற பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? 3-dimensional Cartesian coordinate system. அதுக்கான ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ கன்சிடர் அ 3-dimensional coordinate system, right, with respect to this a vector can be written in component formula எழுதியிருக்காங்கம்மா. ஆஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு we can draw x axis, y axis, z axis வரைஞ்சிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு we can draw the a vector மட்டும் வரைஞ்சிக்கும் போது, அந்த a வெக்டரோட காம்பனன்ட்ஸ் அலாங் த x டைரக்ஷன், y டைரக்ஷன் அண்ட் z டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? ax, ay and az. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க காம்பனன்ட் ஃபார்மில். a vector is equal to ax I cap. x ஆக்சிஸில் வந்துட்டு அதோட யூனிட் வெக்டார்னு சொல்லலாம். I cap அப்படின்னு சொல்லும்போது அதோட யூனிட் வெக்டார். அடுத்தது ay அப்படின்னு சொல்லும்போது ay j cap. அடுத்தது az k cap. ஸோ அப்போ a வெக்டார் அதோட காம்பனன்ட் ஃபார்மில் எழுதுறது எப்படி? ax I cap ப்ளஸ் ay j cap ப்ளஸ் az k cap. இது வந்து 2-dimensional, அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2-dimensional Cartesian coordinate system. 2-dimensional என்ன மட்டும் எடுத்துக்கிறாங்க? x axis and y axis. ஃபஸ்ட்டு x axis and y axis மட்டும் எடுத்துக்கிறாங்கம்மா. this is a y axis and this is x axis. இப்போ இங்கே வெக்டர் என்ன ஃபார்மாக இருக்குது? this is a a வெக்டர். அப்போ it makes an angle theta also. இந்த இடத்துல என்ன உருவாகுது? a வெக்டர்
எடுக்கும்போது இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ அப்போ இதோட காம்பனண்ட் எழுதணும் இல்லைங்களா, ஏ வெக்டருக்கான காம்பனண்ட்ஸு. ஸோ ஏஎக்ஸ் அடுத்தது இங்கே என்ன வரும், ஏஒய், ஏஎக்ஸ் ஏஒய் அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ அப்போது ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் ஆர் த காம்பனண்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டர். புரிஞ்சிடுச்சிங்களா, இது டயக்ராம் வரைக்கும் புரிஞ்சிடுச்சிங்களா, அவ்வளோதான் இந்த பேஜு. ஸோ அப்போ இங்கே என்ன பார்த்தோம், காம்பனண்ட்ஸ் ஆஃப் அ வெக்டர் பார்த்தோம். இன் a Cartesian coordinate system any vector a vector can be resolved into 3 components. 3 Cartesian coordinate system இருந்துச்சுன்னா along x, y and z directions. And consider 3-dimensional coordinate system. With respect to this, a vector can be written in component formula. A vector equal to எப்படி எழுதுறாங்க, ax I cap plus ay j cap plus az k cap. அதுவே 2-dimensional Cartesian coordinate systemனா x axis y axis வரைஞ்சிடுறாங்க, தென் a vector ட்ரா பண்ணுறாங்க. a வெக்டரோட காம்பனண்ட்டுங்கும் போது ax and ay, it makes an angle theta. அதே மாதிரி 3-dimensional Cartesian coordinate system நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், ஹியர் ஏஎக்ஸ் இஸ் த, அதாவது சொன்னோம் இல்லையா ஏஎக்ஸ் தான் என்ன அப்படின்ட்டு, ஏஎக்ஸ் இஸ் த எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டர். ஏஎக்ஸ் இஸ் த எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டர். ஏ வெக்டர் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கலாமா, அதில் ஒரு பார்ட். நான் காம்பனண்ட்னா என்ன சொன்னேன், ஸோ பார்ட் ஆஃப் சம்திங். அப்போ அந்த எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லும்போது தீஸ் 3 ஆர் த காம்பனண்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டர். அப்போ ஹியர் ஏஎக்ஸ் இஸ் த எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டர், ay is the y component of a vector and az is the z component of a vector. புரிஞ்சிச்சிங்களா, axங்கிறது என்னது, x component of a வெக்டரோட x component, ayங்கிறது a வெக்டரோட y component, ay is the y component of a vector and az is the z component of a vector. அதே மாதிரி 3 டைமென்ஷனலுக்கு நம்ம ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, ax I cap plus ay j cap தென் az k cap பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ in a 2-dimensional Cartesian coordinate system the vector a vector is given by 2-dimensional Cartesian coordinate systemக்கு a vector கொடுத்துருக்காங்க. என்னது, a vector is equal to ax I cap plus ay j cap. ஸோ அப்போது இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, if a vector makes an angle theta with x axis. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி டயக்ராமில் பார்த்தோம் இல்லைங்களா 2-dimensional, அந்த டயக்ராமை பாருங்கள் வேணா. If a vector makes an angle theta with the x axis and ax and ay are the components of a vector. அதாவது இதுக்கு மொதல் பேஜில் நம்ம என்னமா பார்த்தோம், இந்த இடத்துல பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, a vector it makes an angle theta with x axis. இது x axisன்னு எடுத்துகிட்டு it makes an angle theta. இப்போ இது ரெண்டு theta ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இது x கிராஸ் கிடையாது. ஸோ a vector makes an angle theta with x axis அப்படின்னா அந்த a வெக்டரை வந்துட்டு ரிசால்விங் இன்ட்டு 2 காம்பனண்ட்ஸாக எடுத்துக்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். If a vector makes an angle theta with x axis and ax and ay are the components of a vector. axும் ayயும் a வெக்டரோட காம்பனன்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க along x axis and y axis respectively. அப்போ என்ன எழுதுகிறாங்க பாருங்கள், axக்கு பதிலாக, அதாவது ஆங்கிள் தீட்டான்னு உருவானுச்சு அப்படின்னா தான் we can write like this. ஸோ அதாவது a vector it makes an angle with x axis, x axisோட சேர்ந்து ஒரு ஆங்கிள் தீட்டான்னு ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா. அப்போ அந்த தீட்டான் ஃபார்ம் ஆகும்போது அதோட காம்பனன்ட்ஸ் வந்து ரிசால்விங் இன்ட்டு 2 காம்பனன்ட்ஸாக இருக்குது. அதை தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் சொல்கிறாங்க. இஃப் ஏ வெக்டார் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஏன்னா ஷோன் இன் ஃபிகர், அது ஆல்ரெடி அங்கே காமிச்சாங்க. அடுத்தது அப்போ அந்த காம்பனண்ட் என்னவாக இருக்கும், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு என்னமா எழுதுகிறாங்க, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா. ஏன் அப்படின்னா இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இங்கே ஒரு ஏ வெக்டர் இருந்துச்சு சரிங்களா. இப்போ இந்த ஏ வெக்டர் என்ன பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸோட சேர்ந்து ஆங்கிள் தீட்டாவை உருவாக்குது. அப்போ இந்த தீட்டா அப்படின்னு சொல்லும்போது அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஆங்கிள் தீட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ தீட்டா ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பாக அந்த காம்பனண்ட் வந்து என்னவாக இருக்கும்,
ஏ காஸ் தீட்டா என்னவா இருக்கும், ஏஎக்ஸுக்கு பதிலாக ஏ காஸ் தீட்டா. அடுத்தது ஒய் அப்படிங்கும்போது இங்கே வந்து ஹரிசான்டல், அந்த தீட்டா உருவாகிறதுனால இது எப்போவுமே வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு வெர்டிக்கலாக இருக்கக்கூடியதை ஏ சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. ஸோ எப்போவுமே தீட்டா எங்கே மேக் ஆகுதோ, எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து நம்ம காஸ் தீட்டா, தட் இஸ் ஹரிசான்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட்டுன்னு எடுத்துக்குவோம். இங்கே ஏ காஸ் தீட்டா இஸ் அ ஹரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டர் and a sin theta is the vertical component of a vector along y direction x direction. அவ்வளோதான். புரிஞ்சிச்சாமா இது? ஸோ ax equal to a cos theta, ay is equal to a sin theta. புரிஞ்சிச்சா? அடுத்தது வேறு a is the magnitude. இப்போ a வந்து அதோட லென்த், மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிக்கிறதுனா நம்ம எப்படி எழுதுவோம், வேறு a is the magnitude, that is length. மேக்னிடியூட்னா என்னது, அதோட அளவு, மெஷர்மெண்ட். அப்போ லென்த் ஆஃப் த வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. லென்த் ஆஃப் த வெக்டர் ஏ வெக்டர். அப்போ அதோட மேக்னிடியூட் எழுதும்போது எப்படி எழுதுவோம், ஏ இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் அப்படி எழுதணும் இல்லைங்களா, 2ab cos தீட்டான்னு. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு அதோட மேக்னிடியூட் மட்டும் எழுதுகிறாங்க. அது என்னது அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர்டு. அடுத்தது ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்னு போட்டுட்டாங்க. இப்போ எழுதணும் இல்லைங்களா, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டான்னு. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்கம்மா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க, ஆரிஜின் ஓன் போட்டிருக்காங்க, அதுலேருந்து ஏ வெக்டர் ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். இட் மேக்ஸ், இந்த இது வந்து ஆரிஜின் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அண்ட் ஏ வெக்டர். இப்போ ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஏ வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸோட இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ தீட்டா அப்படின்னு சொல்லும்போது அதோட ரிசால்விங் காம்பனன்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. புரிஞ்சிடுச்சிங்களா? ஸோ இது வரைக்கும் தெளிவாக இருக்கீங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 2.3 பார்க்க போகிறோம். What are the unit vectors along the negative x direction, negative y direction and negative z direction? உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்த டயக்ராமில் பார்ப்போம். ஸோ அது என்னங்கிறது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன், த யூனிட் வெக்டர்ஸ் அலாங் த நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ் கேன் பி ஷோன் ஆஸ் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். ஸோ இங்கே பாருங்கள் டயக்ராமில். ஸோ இந்த இடத்துல என்னம்மா கொடுத்துருக்காங்க, ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறாங்க, இதை வந்து ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறாங்க, இதை வந்து இசட் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறாங்க. அப்போது இது இசட் ஆக்சிஸ்னால் இதுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துட்டாங்கன்னா இதோட ஆப்போசிட் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அந்த டயக்ராமை பார்த்திங்கனாலே தெரியும். அப்போது எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பாசிட்டிவ் ஐ கேப் ஜே கேப் கே கேப் எழுதணுன்னா அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ்க்கு என்ன எழுதுவோம், கண்டிப்பாக நெகட்டிவில் தான் வரும், மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப். ஸோ தென் வி ஹாவ் த யூனிட் வெக்டர் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப், த யூனிட் வெக்டர் அலாங் த நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஜே கேப், த யூனிட் வெக்டர் அலாங் த நெகட்டிவ் இசட் டைரக்ஷன் ஈக்குவல் டு மைனஸ் கே கேப். அவ்வளோதான். அடுத்தது வெக்டர் அடிஷன் யூஸிங் காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன், சப்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஜியாமெட்ரிக்கலாக வந்துட்டு ஆட் பண்ணுறது, ஜியாமெட்ரிக்கல் மெத்தடில் அதை நம்ம ஆட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ இங்கே வந்து அனலிட்டிக்கல் மெத்தட், இது வந்து என்னது, அனலிட்டிக்கல் மெத்தட், அதாவது யூஸிங் த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ், அதோட காம்பனன்ட்ஸ் ஏஎக்ஸ் ஏஒய் ஏ இசட்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த யூஸிங் த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் we have to add the காம்பனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம், அது வந்து ஈஸியான மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ in the previous section we have learnt about the addition and subtraction of two vectors using geometric methods. ஸோ இங்கே என்ன ஹெட்டிங், வெக்டர் அடிஷன் யூஸிங் காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி வெக்டரை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ரீவியஸ் செக்ஷனில் என்ன பார்த்தோம், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் யூஸிங் ஜியோமெட்ரிக் மெத்தட்ஸ், அதாவது ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் at the subtraction of two vectors பார்த்தோம். But once we choose a coordinate system என்னது, x, y and z axis, அந்த மூணு, அந்த once we choose the coordinate system choose பண்ணிட்டோன்னா the addition and subtraction of vectors become much easier to perform. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிஷனும் சப்ராக்ஷனும்
ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 vectors A vector and B vector in a Cartesian coordinate system can be expressed as. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் 2 டைமென்ஷனில் A வெக்டார் மட்டும்தான் பார்த்தோம். அதே மாதிரி 3 டைமென்ஷன்லையும் A வெக்டார் மட்டும்தான் பார்த்தோம். இப்போ இதுவே வந்துட்டு அந்த 2 வெக்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க in a Cartesian coordinate systemல. A vector and B vector in a Cartesian coordinate system can be expressed as. Once அந்த A வெக்டருக்கு என்ன காம்பனண்ட் எழுதணுமோ அதே தான் இங்கேயும் வரும். அப்போ A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுகிறாங்க, AX I கேப் ப்ளஸ் AY J கேப் ப்ளஸ் AZ K கேப். இதே தான் நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம். ஆல்ரெடி அந்த கன்சிடர் 3 dimensional coordinate system பேஜ் நம்பர் 50ல் பார்த்துக்கங்க உங்கள் புக்கில். Consider 3 dimensional coordinate system with respect to their this vector can be written a component form as. component formல எழுதியிருக்கோம் இல்லைங்களா, A vector is equal to AX I cap plus AY J cap plus AZ K cap. அப்போ அதே தான் B வெக்டருக்கும் வரும். அப்போ அதோட காம்பனன்ட் சொல்லும்போது B vector equal to BX I cap plus BY J cap plus BZ K cap. ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ அது 2 vectors A vector and B vector in a Cartesian coordinate system can be expressed as A vector is equal to AX I cap plus AY J cap plus AZ K cap. B vector is equal to BX I cap plus BY J cap plus BZ K cap. Then the addition of 2 vectors is equivalent to adding their corresponding X, Y and Z components. அப்போ addition அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்த மேலேயும் கீழேயும் பாருங்களேன், A B இருக்குங்களா, இப்போ AX BX அடுத்தது I cap I cap. இப்போ இந்த I cap ரெண்டு காமனாக இருக்குது. அதே மாதிரி AY BY J cap காமனாக இருக்குது. AZ BZ K cap காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அடிஷன் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். அதோட காம்பனன்ட்ஸ் AX BX AY BY AZ BZ. அப்போது தென் அடிஷன் ஆஃப் 2 vectors இஸ் ஈக்குவலண்ட் டு adding their corresponding X, Y and Z components. அதோட எப்படி ஆட் பண்ணுறோம், அதோட X, Y and Z componentsஸை ஆட் பண்ணால் போதும். அப்போ என்ன ஈக்குவேஷன் வந்திருக்கு பாருங்கள், A vector plus B vector equal to A vector plus B vector equal to AX plus BX I cap plus AY plus BY J cap plus AZ BZ AZ plus BZ common K cap. அப்போ இதுதாம்மா addition method using a Cartesian coordinate system. அதோட corresponding components வந்து ஆட் பண்ணுறோம், அதை தான் சொல்லியிருக்காங்க. addition of 2 vectors is equivalent to, அதாவது equivalent to adding their corresponding X, Y and Z components. மேலே கொடுத்துருக்கிறத சென்டென்ஸை கீழே ஈக்குவேஷனாக எழுதியிருக்காங்க. A vector plus B vector equal to AX plus BX common I cap, AY plus BY J cap, AZ plus BZ K cap. Similarly, the subtraction of 2 vectors is equivalent to subtracting the corresponding X, Y, Z components. இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம், சப்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக மைனஸ் சிம்பிள் போடுவோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், A vector minus B vector equal to AX minus BX I cap plus AY minus BY J cap plus AZ minus BZ K cap. So the above rules form an analytical way of adding and subtracting 2 vectors. அடுத்த example 2.4 பாருங்க. 2 vectors A vector and B vector are given in the component form as A vector is equal to என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கம்மா A வெக்டரில் 5I cap plus 7J cap minus 4K cap and B vector equal to 6I cap plus 3J cap plus 2K cap. Find A vector plus B vector. ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், A vector plus B vector ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது B vector plus A vector. அடுத்தது A vector minus B vector. நெக்ஸ்ட்டு B vector minus A vector. இப்போ உங்களுக்கே புரியும் ஈஸியாக அந்த காம்பனன்ட்ஸை ஆட் பண்ணால் போதும். இப்போ 5I கேப்போ இந்த பக்கம் B வெக்டரில் என்ன இருக்குது, 6I கேப் இருக்குது. அப்போ 5 + 6 என்ன வரும் நமக்கு ஆன்சர் 11. அப்போ 11I கேப். அதே மாதிரி 7J கேப் இருக்குது. B வெக்டரில் என்ன இருக்குது, J கேப்பில் 3 இருக்குது. இப்போ 7 + 3 என்ன கிடைக்கும் ஆன்சரு 10J கேப். அதே மாதிரி A வெக்டரில் பாருங்கள் -4K இருக்குது. இங்கே வந்து +2K இருக்குது, 2K கேப் இருக்குது. இப்போ அந்த காம்பனன்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணுறோம். I கேப்போட இருக்க காம்பனன்ட்ஸ் 5 + 6 11, J காம்பனண்ட்டோட இருக்கிறது 7 + 3 10. அதே மாதிரி -4 + 2, அப்போ என்ன ஒரு ஆன்சர் நமக்கு -2K கேப். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கா பாருங்கள். A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ஈக்குவல் டு
ஐ கேப்பில் இருக்கிறது, அதாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறாங்க. 5i cap + 7j cap - 4k cap + 6i cap + 3j cap + 2k cap. அடுத்தது 2 காம்பனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணுறாங்க. அதாவது 5 + 6i காமனாக வரும், 7 + 3j காமனாக வரும், -4 + 2k காமனாக வரும். அப்போ எல்லாம் பண்ணால் என்ன வரும் ஆன்சரு? 5 + 6 11i cap, 7 + 3 10j cap, -4 + 2 -2k cap. அதே மாதிரி b வெக்டார் ப்ளஸ் a வெக்டார் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா நமக்கு ஆட் பண்ணும்போது சேம் ஆன்சர். மேலே பாருங்கள் 11i cap + 10j cap -2k cap. அதே மாதிரி இங்கே கீழே பாருங்கள் 11i cap + 10j cap -2k cap. ஆனால் சப்ட்ராக்ஷனுக்கு மாறும். a வெக்டார் -b வெக்டார் ஈக்குவேஷன் ஆனால் வந்து அதே தான். அப்போ -b வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் பாருங்கள், 5i cap + 7j cap -4k cap. மைனஸை உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சென்டரில் இருக்க மைனஸை உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -6i cap -3j cap -2k cap. அப்போது இப்போ பாருங்கள் 5i cap -6i cap அப்படிங்கும்போது என்ன வரும்? 5 - 6 நமக்கு 1 -1ன்னு வரும். இப்போ நம்ம போடலாம், அது போடாமலே இருக்கலாம். அப்போ இங்கே என்ன எழுதியிருக்காங்க? -i cap. அடுத்தது +7 - 3 என்ன வரும் ஆன்சரு? +4j cap. அடுத்தது -4 - 2 -6k cap வந்துருச்சுங்களா? இது அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணுறோம். b வெக்டார் -a வெக்டார் அப்படின்னு பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 6 - 5 என்ன ஆகும்? +i cap கிடைக்கும். அடுத்தது 3 - 7 என்னாகும்? -4 கிடைக்கும், -4j cap. அடுத்தது -2 -4 பண்ணும்போது நமக்கு என்ன சிம்பிள் கிடைக்கும்? +6 கிடைக்கும். -2 × -4 அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா கிடைக்கும்? இங்கே ஆல்ரெடி பாருங்கள், அதாவது லாஸ்ட் அந்த 4k cap பாருங்கள், b வெக்டார் -a வெக்டார் தானே. அப்போ இங்கே வந்து ஆல்ரெடி 2k இருக்குது, +2k இருக்குது. மைனஸ் போடுவோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகிறது? ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4kன்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர்? 2 + 4 6k cap கிடைக்கும். இப்போ பாருங்களேன் என்ன டிஃப்ரென்ஸ்? a வெக்டார் -b வெக்டாருக்கும் b வெக்டார் -a வெக்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்மா? a வெக்டார் -b வெக்டாரோட ஈக்குவேஷன் பாருங்கள், -i cap + 4j cap -6k capன்னு கிடச்சிருக்கு. இதுவே இங்கே b வெக்டார் -a வெக்டாரோட ஆன்சர் பாருங்கள், i cap -4j cap + 6k cap. அப்படியே ஆப்போசிட்டில் கிடச்சிருக்கு. ஸோ நோட் தட் த வெக்டார்ஸ் a வெக்டார் + b வெக்டார் அண்ட் b வெக்டார் + a வெக்டார் ஆர் சேம். And the vectors a vector - b vector and b vector - a vector are opposite to each other. ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது the addition of two vectors using components depends on the choice of the coordinate system. அதாவது இங்கே வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் அனாலிட்டிக்கல் மெத்தடில் நம்ம காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி ax ay அப்படி காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி தானே ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுதான் சொல்கிறாங்க, the addition of two vectors using components depends on the choice of the coordinate system. But the geometric way of adding and subtracting two vectors is independent of the coordinate systems used. The triangular law of addition, subtraction of two vectors இது எல்லாமே coordinate system டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆனால் அனலிட்டிக்கலாக இப்போ ax ay az bx by bz அதெல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குமா? டிபெண்ட்ஸ் ஆன் த சாய்ஸ் ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டமை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் பை எ ஸ்கேலார். நல்லா கவனிங்க, மல்டிப்ளை பண்ணுறோம் எதை? வெக்டர். இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் அப்படிங்கிறது வெக்டர் பை எ ஸ்கேலார். ஸ்கேலார் அப்படின்னு சொல்லும்போது என்னது? இட் ஹாவ் ஒன்லி மேக்னிடியூட், அதுக்கு அளவு மட்டும்தான் இருக்கும். இட் டஸ் நாட் ஹாவ் அ டைரக்ஷன். அப்போது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் பை எ ஸ்கேலார் இது வந்து 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அ 2 mark question and see all the example problems. 2 mark கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் பை எ ஸ்கேலார். ஸோ எ வெக்டார் ஏ வெக்டார் மல்டிப்ளைட் பை எ ஸ்கேலார் லாம்டா. அதாவது இங்கே ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம், ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம். வெக்டார்னா என்ன தெரியும் உங்களுக்கு? இட் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ரெண்டுமே அதுக்கு இருக்கும். ஸோ அப்போ எ வெக்டார் ஏ வெக்டார் மல்டிப்ளைடு எதோட மல்டிப்ளை பண்ணுறோம்? பை எ ஸ்கேலார். ஸ்கேலாருக்கு என்ன மட்டும் இருக்கும்? ஒன்லி த மேக்னிடியூட், அளவு மட்டும்தான் இருக்கும், லென்த்து மட்டும்தான் இருக்குமே ஒழிய டைரக்ஷன் இருக்காது.
ஸோ a vector multiplied by a scalar lambda results in another vector. நமக்கு என்ன கொடுக்குதா, இன்னொரு வெக்டாரை கொடுக்குது, ஒரு it give a நியூ வெக்டாரை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a vector dot lambda அப்படின்னு சொல்லும்போது it gives a b vector is equal to a vector dot lambda அப்படின்னு எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொன்னது. ஸோ அப்போ a vector multiplied by a scalar lambda results in another vector, that is lambda a vector. If lambda is a positive number-ஆக இருந்துச்சுன்னா, அந்த ஸ்கேலார் நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா then lambda a vector is also in the direction of a vector எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். இஃப் lambda is a நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா then the opposite direction, lambda a vector is in the opposite direction to the vector a vector. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் புரிஞ்சிச்சா, அது மார்க் பண்ணிட்டீங்களா 2 மார்க்கில். ஸோ வெக்டர் a vector multiplied by a scalar lambda results in another vector. So lambda a vector, if lambda is a positive number then lambda a vector is also in the direction of a vector. If lambda is a negative number means lambda a vector is in the opposite direction to the vector a. Example பாருங்க, given the vector a vector is equal to என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ 2i cap plus 3j cap. What is the 3a vector? What is 3a vector? அப்போ என்ன பண்ணுறோம், அந்த 3யோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் பை ஏ ஸ்கேலர் தான். இங்கே 3 அப்படிங்கிறது ஸ்கேலர், a வெக்டருங்கிறது வெக்டர். இப்போ 3 into 3a vector is equal to என்ன கொடுத்துருக்காங்க 3 into 2i cap plus 3j cap equal to மல்டிப்ளை பண்ணுறாங்கம்மா உள்ளே விட்டு 3 2s are 6, 6i cap, 3 3s are 9j cap. இப்போ இந்த நமக்கு நம்பர் வந்து எப்படி வந்திருக்கு, பாசிட்டிவ் நம்பரில் தான் வந்திருக்கு. அப்போ a வெக்டர் எந்த டைரக்ஷனில் போகுமோ அதே டைரக்ஷனில் தான் இந்த இது ஈக்குவேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3a vector is equal to 3 into உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதான். 3 2s are 6 i cap plus 3 3s are 9 j cap. The vector 3a vector is in the same direction as vector a. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.6 பாருங்கள். A vector is given as in the following figure. Find 4a vector and minus 4a vector. அதாவது டயக்ராமில் எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வெக்டர் கொடுத்துட்டாங்க, இந்த ஃபாலோயிங் ஃபிகர் இது டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ 4a வெக்டரும் மைனஸ் 4a வெக்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டயக்ராமை பாருங்கள். ஃபஸ்ட்டு அதாவது 4a வெக்டர், அதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 4 இருக்குது, a வெக்டர் ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து a வெக்டர், அதோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அதாவது இதுதான் வந்து a வெக்டர்மா, இதோட மல்டிப்ளை பை 4a வெக்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இது பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால டைரக்ஷன் எப்படி இருக்கும், இட் கோஸ் இன் த சேம் டைரக்ஷன். அதுவே அடுத்தது பாருங்கள், மைனஸ் 4a கொடுத்துருந்தாங்களா, அப்போ இது நெகட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால இட் மூவ்ஸ் இன் அன் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த ஏரோ மார்க்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். மேலே இருக்கிறது டுவார்ட்ஸ் ரைட், கீழே இருக்கிறது டயக்ராம் வந்து டுவார்ட்ஸ் லெஃப்ட். இப்போ இன் ஃபிசிக்ஸ் சர்டைன் வெக்டர் குவான்டிட்டிஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் அ ஸ்கேலார் டைம்ஸ் அனதர் வெக்டர் குவான்டிட்டி. அதாவது ஃபிசிக்ஸில் சில வெக்டார் குவான்டிட்டிஸ் வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஸ்கேலார் டைம்ஸ், அதாவது ஸ்கேலரால் அதை மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்கேலார் டைம்ஸ் அனதர் வெக்டர் குவான்டிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ வந்து எஃப் வெக்டாருங்கிறது ஒரு நியூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சிலரேஷன். இங்கே மாஸ் அப்படிங்கிறது என்னது, இட் ஹாவ் அ மேக்னிடியூடு. அக்சிலரேஷன் போது போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் பை எ ஸ்கேலார். இந்த இடத்துல எஃப் வெக்டருங்கிறது இட் ஃபார்ம்ஸ் அ நியூ வெக்டர் அனதர் வெக்டர். எம் அப்படிங்கிறது ஸ்கேலார், அதாவது இட் ஹாவ் ஒன்லி மேக்னிடியூட். இப்போ அக்சிலரேஷன் அப்படிங்கிறது வெக்டர். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, லாம்டா இன்டூ ஏ வெக்டர் இது ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், பி வெக்டர்னு கூட எடுத்துக்கலாம். இட் ஃபார்ம் அ நியூ வெக்டர்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ அதே ஃபார்மேட்டில் தான் இங்கே பி வெக்டருக்கு பதிலாக எஃப் வெக்டர், லாம்டாக்கு பதிலாக எம் இருக்குது, ஏ வெக்டருக்கு பதிலாக ஏ ஆக்சிலரேஷனுக்கு வெக்டர் சிம்பிள் இருக்குது. ஏன்னா இட் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ புரிஞ்சுதுங்களா, அதுதான் ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் ஏ வெக்டர். ஹியர் மாஸ் எம் இஸ் அ ஸ்கேலார் அண்ட் ஏ வெக்டர் இஸ் அ ஆக்சிலரேஷன். சின்ஸ் எம் இஸ் த ஆல்வேஸ் a பாசிட்டிவ் ஸ்கேலார், எம் மாஸ் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் ஸ்கேலாராக இருக்கிறதுனால த டைரக்ஷன் எப்படி இருக்கும், டுவார்ட்ஸ் த ஏ வெக்டர்.
அடுத்தது பாருங்கள், A of force is always in the direction of acceleration. ஸோ அக்ஸலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். அடுத்தது லீனியர் மொமெண்டம், அது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். P vector is equal to mass into velocity, V vector. அதே ஃபார்மேட்டில் தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. V vector is the velocity. The direction of linear momentum is also in the direction of velocity. velocity எந்த டைரக்ஷனில் எப்படி மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷனில் தான் லீனியர் மொமெண்டமும் இருக்கும். ஸோ லீனியர் மொமெண்டம் P vector equal to mv vector. Here V vector is the velocity and direction of linear momentum is also in the direction of velocity. அடுத்தது force, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் வருது. F vector is equal to QE vector. இங்கே F vectorங்கிறது force, Qங்கிறது charge, electric chargeன்னு சொல்லலாம். E vector அப்படிங்கிறது electric field. So here the electric charge Q is a scalar. இந்த இடத்துல Qங்கிறது என்னமா scalar and E vector is the electric field. Since charge can be positive or negative, ப்ளஸ் சார்ஜாகவும் இருக்கலாம், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம். The direction of force F vector is correspondingly either in the direction of E vector or opposite to the direction of E vector. அந்த சார்ஜை பொறுத்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இட்ஸ் along the direction of E vectorோட இருக்கும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. So the direction of force F vector is correspondingly either in the direction of E vector or opposite to the direction of E vector. இப்போ புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் என்னென்ன மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் பை எ ஸ்கேலர் வரைக்கும் பார்த்தோமா? நெக்ஸ்ட்டு ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். இதில் ஜஸ்ட் டெஃபினிஷன் வரைக்கும் பார்த்துக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கும்போது the scalar product or dot product of two vectors is defined as the product of the magnitudes of both the vectors and the cosine of the angle between them. இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் டெஃபினிஷன், இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the product of the magnitudes of both the vectors. both the vectors A vector B vectorோட மேக்னிடியூட்ஸை என்ன பண்ணுறோம்? ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் கொசைன், அப்போ அந்த A vector B vector இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது A vector இது B vector அப்படின்னு எடுத்துட்டோம்னா, திஸ் இஸ் A vector அண்ட் திஸ் இஸ் B vector அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இப்போ இந்த இடத்துல என்ன உருவாகுது? ஒரு ஆங்கிள் தீட்டா உருவாகுது. அப்போ இட் மேக்ஸ் அன் ஆங்கிள். இந்த தீட்டாங்கும் போது அதோட காம்பனண்ட் என்னது? காஸ் தீட்டா தான். ஸோ அதாவது ஹரிசாண்டல் காம்பனண்ட் எடுத்துக்காங்க. தஸ் if there are two vectors A vector and B vector having an angle theta between them, then the scalar product is defined as. அப்போ அதோட ஸ்கேலார் ப்ராடக்ட் என்னன்னு சொல்கிறாங்க? A vector dot B vector equal to AB cos theta. A vector dot B vector equal to AB cos theta. Here A and B are magnitudes. A B என்னது? magnitudes of A vector and B vector. ஸோ அப்போ இதை 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். டெஃபினிஷன்: the scalar product of two vectors is defined as the product of the magnitudes of both the vectors and the cosine of the angle between them. Thus, if there are two vectors A vector and B vector having an angle theta between them, then their scalar product is defined as, எப்படி எழுதுவோமா அதை? A vector dot B vector equal to A dot B cos theta. Here A and B are magnitudes of A vector and B vector. இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் ப்ராப்பர்ட்டிஸில். அப்போ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. திஸ் இஸ் A vector மீன்ஸ் திஸ் இஸ் B vector. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. த ப்ராடக்ட் குவான்டிட்டி, அதாவது இதுலேருந்து வரக்கூடிய அந்த A vector டாட் B vector அந்த ப்ராடக்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கேலார். ஏன்னா டைரக்ஷன் கிடையாது அதுக்கு. ஸோ இட்ஸ் அ ஸ்கேலார். அப்போ இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா if the angle between the vector is acute. acute அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆங்கிள் தீட்டா ஃபார்ம் ஆகுது பாருங்களேன். இப்படி இருந்தால் அது 90 டிகிரின்னு சொல்லுவோம், இதை வந்து 90 டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ ஆனால் இந்த ஆங்கிள் ஏபி வந்து எப்படி இருக்குது? ஏபி வந்து எப்படி இருக்குது? அக்யூட், அதாவது 90 டிகிரிக்கும் கம்மியாக, சாரிம்மா, அதாவது 90 டிகிரிக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தமா? இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இது வந்து என்னது? 90 டிகிரிக்கும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாகும். So the product quantity A vector dot B vector is always a scalar. ஸ்கேலாராக இருந்துச்சுன்னா it is positive if the angle between the vectors is acute. That is
theta is less than 90 degree. அண்ட் இப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் குவான்டிட்டி கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இஃப் த ஆங்கிள் பிட்வீன் டெம் இஸ் அப்டியூஸ். ஸோ அப்டியூஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும்னா 90க்கும் அதிகமாக ஆனால் 180க்கும் கம்மியாக இருக்கும். 90 டிகிரிக்கும் அதிகமாக இருக்கும் ஆனால் 180 டிகிரிக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அதாவது விரிகோணம் குறுங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்டியூஸ்னா விரிகோணம், அக்யூட்னா குறுங்கோணம் சொல்கிறாங்க. ஸோ அதாவது பாசிட்டிவ் அந்த குவான்டிட்டி ப்ராடக்டோட குவான்டிட்டி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆங்கிள் வந்து எப்படி கிடைக்கும், இஸ் லெஸ் தேன் 90 டிகிரிக்கும் கம்மியாக தான் கிடைக்கும். அதே மாதிரி த ஆங்கிள் பிட்வீன் டெம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், 90 டிகிரிக்கும் அதிகமாக 180 டிகிரிக்கும் கம்மியாக இருக்கும். அதை வந்து அப்டியூஸ், அதாவது விரிகோணம் சொல்கிறாங்க. ஸோ த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ். காமுடேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாற்றி அமைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றி அமைத்தல் அப்படின்னா என்னது, எப்படி வேணாலும் மாறி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ். தட் இஸ் a vector dot b vector equal to b vector dot a vector. a vector dot b vector equal to b vector dot a vector மாற்றி எழுத முடியும். அடுத்தது the vectors obey distributive law. டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா என்னது, பகிர்ந்து அளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை அது ஒபே பண்ணுது. வெக்டர்ஸ் இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ஒபே பண்ணுது. இப்போ இங்கே ஈக்குவேஷன் என்ன ஆகுது பாருங்கள், a வெக்டர் டாட் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு என்ன எழுதுகிறாங்க, a வெக்டர் டாட் b வெக்டர் ப்ளஸ் a வெக்டர் டாட் c வெக்டர். லாஸ்ட் பாயிண்ட் இதோட முடிச்சுக்கலாம். த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ், அந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கு இடையிலான ஆங்கிள் வந்து எப்படி எழுதுறாங்க, காஸ் தீட்டா ஈக்குவல் டுன்னு எழுதுவாங்க. Otherwise theta is equal to cos inverse of a vector dot b vector divided by ab. a vector dot b vector divided by ab. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதாமா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். அப்போ அதுக்கு ஒரு டயக்ராம் காட்டுறோம் பாருங்கள். திஸ் இஸ் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். a வெக்டர் b வெக்டர் கொடுத்துருக்காங்களா, இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. கீழே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் a வெக்டர் அண்ட் b வெக்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் a dot b otherwise equal to ab cos theta. Angle theta is the smallest angle between the two vectors and is always in the range of, எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 0 degree to 180 டிகிரியில் தான் இருக்கும். டாட் ப்ராடக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா the result of the dot product is a scalar. நமக்கு கிடைக்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம் இல்லைங்கன்னா அந்த டாட் ப்ராடக்ட் என்னவாக தான் இருக்கும், ஸ்கேலார் தான் இருக்கும். மேபி பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். பாசிட்டிவாக இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள், நெகட்டிவாக இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள். த யூனிட்ஸ் ஆஃப் த டாட் ப்ராடக்ட் வில் பி த ப்ராடக்ட் ஆஃப் த யூனிட்ஸ் ஆஃப் த ஏ வெக்டர் ஏ அண்ட் பி வெக்டார்ஸ். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ எடுத்த வரைக்கும் டாபிக்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். இதில் 2 மார்க்ஸு மார்க் பண்ணிட்டீங்களா? இந்த 2 மார்க்ஸ் இந்த ஹோல் கொஸ்டினுமே உங்களுக்கு 5 மார்க்ஸில் வரும். ஸோ இப்போ இந்த 2 மார்க்கும் இந்த 4 பாயிண்ட்ஸும் சேர்த்து இன்றைக்கி ஹோம்ஒர்க்கில் படிங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.